பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே இந்த அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளில் கூட வேதத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 15 20 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இப்படியாக வேதம் சொல்லுகிறது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். ரோமருக்கு இங்கே சொல்லப்படுகிறது, நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை என்று சொல்லப்படுது. அதான் நமக்கும் நம்முடைய செய்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யாமல் எதை நம்ம வெறுக்கிறோமோ அந்த காரியத்தை தான் நம்ம செய்கிறோம். வேண்டான்னு எதை ஒதுக்குறோமோ அதையே நாம் செய்கிறோம். இப்படி நான் விரும்பாததை செய்கிறோனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, 15வது வசனம் சொல்லுது, நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை, எனக்கே தெரியாது, ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். 17வது வசனம் சொல்லுது, ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பவுல் எழுதுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நமக்கு விருப்பம் இல்லாத, நாம் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை நாம் செய்கிறோம் என்றால் அது நீங்கள் அல்ல, நான் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது. அப்படின்னு என்ன? பழைய சுபாவம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடவில்லை, பழைய சுபாவம் நம்மிடத்துல இருக்கிறது. அப்ப நாம் அல்ல, நமக்குள்ள இருக்கிற பாவமே, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அதை செய்ய தூண்டுகிறது என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது. பாவத்தை நம்ம வெறுக்கிறோம், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் பாவத்தை செய்கிறோம். நம்ம பாவத்தை வெறுக்கிறோம், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அப்படி இருக்கணும், நம்ம பரிசுத்தம் வாழணும் என்று சொல்லி நினைக்கிறோம், ஆனாலும் பாவத்தை செய்கிறோம். அப்ப பாவம் நாம் செய்கிற போது அது நாம் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது. அல்லேலூயா. 18வது வசனம் சொல்லுது, அது எப்படி எனில், அது எப்படி பாவம் அப்படி செய்கிறது என்று சொன்னால், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்வதோ என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இங்க பவுல் எழுதுறாப்புற, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குது, ஆனால் நன்மை செய்கிறதல்ல. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் நல்லது செய்யணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை செய்யணும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் விருப்பம் இருந்து பிரயோஜனம் இல்லையே. நம்முடைய செய்கை தான். வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஆனால் அதன்படி வாழ்கிறோமா? நாம் அதைப்படி நடக்கிறோமா? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்குது. யாரை கெடுக்கக்கூடாது, யாருக்கு பொல்லாங்க நினைக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, இப்படி நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்திலே இல்லை என்று சொல்லு.
அப்போ நம்ம நல்ல காரியம் ஒன்றையும் செய்வதில்லை. அப்போ அது யார்? நமக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது. விருப்பம் இருக்கிறது, ஆனால் நம்ம செயல்படுகிறோம். நம்ம எதை விரும்புகிறோமோ அதைத்தான் செயல்படுத்த வேண்டும். நம்ம எதை விரும்புகிறோமோ அதை செயல்படுத்த, ஆனால் விரும்புகிறதை அல்ல, நம்ம எதை விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம் அதையே செய்ய தூண்டுகிறது. நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்கிறதில்ல, தீமை செய்கிறோம். 19வது வசனம் சொல்லுது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்புகிற நல்ல காரியங்களை செய்யாம தீமையை செய்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறோம். அப்ப விரும்பாத தீமையை செய்கிற போது அது நமக்குள்ள இருக்கிற பாவம். 20வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்லி 19 சொல்லுது. 20வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அந்தப்படி நான் விரும்புகிறதை நான் செய்தால், நான் விரும்பாததை, அதான் அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் அது நான் அல்ல. நான் விரும்பாததை செய்தால் அது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம்ம விரும்புறத, நம்ம எதை செய்ய நினைக்கிறோமோ அதை செய்தால் தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நம்ம செய்ய விரும்புகிறத நாம் செய்யாமல் விருப்பமே இல்லாத ஒரு காரியத்தை செய்தோமானால் அது நமக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாரிடத்தில் இருக்கிறீங்க? நீங்க எதை செய்யறீங்க? நீங்க விரும்புகிற காரியத்தை செய்கிறீர்களா அல்லது நீங்கள் விரும்பாத காரியத்தை செய்கிறீர்களா? நீங்க விரும்புகிற காரியத்தை செய்யாம விரும்பாத காரியத்தை செய்தால் அது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். நான் ஏன் இப்படி செய்கிறேன்? நான் விரும்புகிற காரியத்தை செய்யாம நான் எதை வெறுக்கிறனோ அதை நான் செய்கிறேனே, அப்ப இது யாரு என்று யோசித்து பாருங்கள். யோசித்து செயல்படுங்க. இப்பொழுதே மனம் திரும்புங்க. இந்த வேளை மனம் திரும்புங்க. இப்பொழுது இருந்து நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதையே நான் செய்ய வேண்டும். நான் விரும்பாத காரியத்தை ஒன்றை நான் செய்யக்கூடாது என்ற முடிவை இந்த நேரத்திலே தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.